வணக்கம். வின் கிரியேஷன்ஸ் முதலாக வழங்கும் பேசிக் மேக்ஸ், அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ், முழுக்களின் கூட்டல். கணிதம் இனிமையானது, எளிமையாக யாருக்கும் புரிவது. ஆனால் இன்று மாணவர்களிடமோ கணிதம் என்பது கசப்பானதாக மாறி வருகிறது. எனவே கணிதத்தை எளிமையாக புரிவதற்கு புரிதல் என்பது அவசியம். அந்த புரிதலுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது கணிதத்தில் இருக்கக்கூடிய 4 அடிப்படை செயலிகள். ஒன்று கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இப்போ முதலாவது பார்க்க போகிறது முழுக்களின் கூட்டல். முழுக்களின் கூட்டல் தெளிவாக தெரிந்தால் முழுக்களின் கழித்தல் நன்றாக தெரியும். கூட்டலும் கழித்தலும் நன்றாக தெரிந்தால் பெருக்கலும் வகுத்தலும் மிக மிக நன்றாக தெரியும். இப்போ முதலாவது பார்க்க போகிறது முழுக்களின் கூட்டல். பொதுவாக கூட்டல் என வந்தாச்சுன்னு சொன்னால் 4உடன் 3ஐ கூட்டினால் என்ன வரும்? 4உடன் 3ஐ கூட்டினால் என்ன வரும்? 4உடன் 3ஐ கூட்டினால் 7 வரும். 1உடன் 2ஐ கூட்டினால் என்ன வரும்? 3 வரும். 4உடன் 5ஐ கூட்டினால் என்ன வரும்? 9 வரும். இந்த கூட்டல் எல்லோருக்கும் தெரியும், மாணவர்களுக்கும் தெரியும். ஆனால் இது ஒரு டிஜிட் நம்பர், அதாவது 1ஆம் இலக்க எண்கள். 4உடன் 3ஐ கூட்டினால் 7 என்ற ஒரு இலக்கம் வருகிறது. 1உடன் 2ஐ கூட்டினால் 3 கிடைக்கிறது. அதே போல் ஈரிலக்க எண்களை கூட்டினால் என்ன வரும்? 15. இதனுடன் 10ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? இது ஈரிலக்க எண்கள். 1ஆம் இலக்கம் 10. இது 1, இது 10, இதுவும் 1, இது 10ஆம் இலக்க எண். இதை கூட்டினால் 25 கிடைக்கிறது. இதே போல் -4உடன் -3ஐ கூட்டினால் -7 கிடைக்கிறது. -1உடன் -2ஐ கூட்டினால் -3 கிடைக்கிறது. அதாவது இவை 2 கூட்டல்களிலுமே ஒரு பொதுவான ஒரு நியதி அடங்கியிருக்கிறது. என்னவென்றால் 2 எண்கள் கூட்டும் பொழுது, ஒரே அடையாளங்களை கொண்ட எண்களை கூட்டும் பொழுது, ஒரே அடையாளம். முதலாவது நம்ம பார்த்த இந்த ப்ளஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ளஸ் எண்களை நம்ம என்ன செய்தோம்? ஆட் பண்ணினோம். இந்த இரண்டாவது கூட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் எண்களை நம்ம ஆட் பண்ணினோம். அப்போ ஒரே அடையாளங்களை கொண்ட எண்கள் கூட்டும் பொழுது சேம் டிஜிட், சேம் சைன் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், அந்த சைனை போட்டு எண்களை என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். அடையாளத்தை தொடர்ந்து எண்கள் கூட்டப்பட வேண்டும். அப்போ 2 ஒரே அடையாளங்கள் கொண்ட எண்கள் ஆட் பண்ணும் பொழுது அந்த அடையாளத்தை போட்டு தொடர்ந்து எண்கள் கூட்டப்பட வேண்டும். இதுதான் கூட்டலில் வரக்கூடிய 1வது விதி. 1வது விதி என்ன? 2 ஒரே அடையாளங்கள் கூட்டப்படும் பொழுது அந்த அடையாளத்தை போட்டு எண்களை கூட்ட வேண்டும். இது மறக்கக்கூடாது. அடுத்த 2வது விதி என்ன சொல்லுதுன்னா, 2 ஒரே அடையாளங்களை தவிர்த்து வித்தியாசமான அடையாளங்கள் வந்தால் எப்படி கூட்ட வேண்டும்? அதாவது முதல் எண் ப்ளஸ்ஸாகவும் 2வது எண் மைனஸாகவும் இருந்தால் எப்படி கூட்டுவது? உதாரணமாக +3உடன் -2ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? +3உடன் -2ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? 6 என்ற ப்ளஸ் எண்ணுடன் -5ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? அதே போல் 10 என்ற எண்ணுடன் -4ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? வித்தியாசமான 2 அடையாளங்களை கொண்ட எண்கள் கூட்டப்படும் பொழுது அவை 2 எண்களின் வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதாவது இங்கே 3 என்ற எண் இருக்கிறது, இங்கே 2 என்ற எண் இருக்கிறது. 3இலிருந்து 2ஐ கழிக்கும் பொழுது 1 கிடைக்கும். இந்த 3, 2 இதில் எந்த எண் பெரிய எண்ணாக இருக்கிறதோ அந்த எண்ணினுடைய அடையாளத்தை போட வேண்டும். +1. இந்த +1ஐ எப்படி எழுதலாம்? 1 என எழுதலாம். அதே போல் 6 என்ற எண்ணுடன் -5 கூட்டப்படும் பொழுது 6க்கும் 5க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 1.
அதே போல் பெரிய எண்ணினுடைய அடையாளம் ப்ளஸ் போடாமல் இருந்தால் அது +1 தான். அதே போல் 10உடன் -4 கூட்டினால் என்ன கிடைக்கும்? பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். பெரிய எண்ணுக்கு அடையாளம் என்ன? ப்ளஸ். +6ன்னு சொன்னாலும் 6 என்று சொன்னாலும் அது ஒரே அர்த்தம்தான், +6 தான். இதிலிருந்து உங்களுக்கு தெரிவது என்னன்னா, 2 வித்தியாசமான அடையாளங்கள். அந்த எண்கள் கூட்டப்படும் பொழுது, ஆட் பண்ணும் பொழுது, பெரிய எண் எதுவோ அதிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். அப்போ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆட் பண்ணும் பொழுது எண்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆட் பண்ணும் பொழுது எண்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பெரிய எண்ணினுடைய சிம்பலை போடணும், மறக்கக்கூடாது. இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? முதல்ல ப்ளஸ் நம்பர் பார்த்தோம், ரெண்டாவது மைனஸ் நம்பர் பார்த்தோம். இப்போ மாறி பார்க்க போகிறோம். எப்படி? முதல்ல மைனஸ் நம்பர், இரண்டாவது ப்ளஸ் நம்பர். இப்போ பாருங்கள் எப்படி பார்க்க போகிறோம்னா, -10உடன் +5 கூட்டினால் என்ன கிடைக்கும்? +5 கூட்டினா என்ன கிடைக்கும்? அதே போல் -16உடன் +8 கூட்டினால் என்ன கிடைக்கும்? -20உடன் 14 கூட்டினால் என்ன கிடைக்கும்? இப்போ 2 டிஜிட் நம்பர் நான் இதில் எடுத்திருக்கிறேன். -10உடன் 5. நான் என்ன சொன்னேன்? டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆட் பண்ணும் பொழுது டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க வேண்டும்னு சொன்னேன். அப்போ 10க்கும் 5க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வித்தியாசம் என்ன? 5. பெரிய நம்பருக்கு அடையாளம் என்ன? மைனஸ். அதே போல் -16உடன் 8ஐ கூட்ட வேண்டும் என்றால் இந்த -16க்கும் 8க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? 8. பெரியனுக்கு அடையாளம் என்ன? மைனஸ். அதே போல் 20க்கும் 14 இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? 6. பெரிய நம்பருக்கு வித்தியாசம் என்ன? அடையாளம் என்ன? மைனஸ். அப்போ இதில் உங்களுக்கு என்ன புரியுது? 2 வித்தியாசமான அடையாளங்களை கொண்ட எண்கள் கூட்டப்படும் பொழுது அவற்றின் வித்தியாசங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பெரிய எண்ணினுடைய அடையாளத்தை போடணும். இப்போ நான் சொன்னதை இப்போ தொகுத்து சொல்ல போகிறேன். எப்படி சொல்ல போகிறேன்? 2 ஒரே அடையாளங்களை கொண்ட எண்கள் கூட்டுவது டைப் 1. ரெண்டாவது டைப் என்ன சொன்னேன்? 2 வித்தியாசமான அடையாளங்களை கூட்டுவது, இது டைப் 2. அப்போ அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் தேர் ஆர் 2 டைப்ஸ். முழுக்களின் கூட்டல் 2 வகைகளாக பிரிக்கப்படும். ஒன்று என்ன? ஒரே அடையாளங்களை கூட்டுவது. 2 என்ன? வித்தியாசமான அடையாளங்களை கூட்டுவது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், ஒரு 3 டிஜிட் வந்தால் நாங்கள் எப்படி சார் பண்ணுறது? நாங்கள் உடனே இது பண்ணுறது? பாருங்கள், 365 என்ற ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கு கூட 125 என்ற எண்ணை கூட்டணும். நல்லா பார்த்துடுங்க. இதுக்கு முன்னே எழுதின எல்லா எண்களும் ஒரே லைனில் எழுதினேன். ஆனால் இந்த எண்ணை பாருங்கள், மேலும் கீழுமாக எழுதியிருக்கிறேன். அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா, மேலும் கீழே இருக்கக்கூடிய நம்பரை முதல்ல ஆட் பண்ணிவிட்டு நேராக லைனில் எழுதி பார்த்து கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்கள், 5உடன் 5ஐ கூட்டினால் 10. இதனுடைய மீதி 1, அந்த 1ஐ மேலே சின்னதாக போடுங்க. இனி பாருங்கள், 1உடன் 6ஐ கூட்டினால் 7, 7உடன் 2ஐ கூட்டினா எவ்வளவு? 9. இனி 3உடன் 1ஐ கூட்டினா எவ்வளவு? 4. இப்போ என்ன வருது? 490 வருது. இப்போ நம்ம எப்படிப்பட்ட கூட்டலை கூட்டியிருக்கிறோம்? ப்ளஸ் ப்ளஸ் என்ற சைனை உள்ள ஒரே அடையாளங்களை கொண்ட எண்ணை கூட்டியிருக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதே போல் -105க்கு கூட -125 கூட்ட போகிறோம். இது என்ன புரியுது? 2 மைனஸ் எண்களை கூட்ட போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? அடையாளத்தை போட்டு நான் என்ன சொன்னேன்? கூட்டணும்னு சொன்னேன். அப்போ 5 கூட 5 கூட்டினா 10. 1, அந்த 1 இங்கே கொண்டு வாங்க. 1 கூட 2 கூட்டினா 3. இங்கே 1 கூட 1 கூட்டினா 2. இங்கே என்ன அடையாளம் இருக்குது? மைனஸ். நீங்கள் சிலவங்க நினைக்கலாம், மேலே ப்ளஸ் இருந்து சார், யா சார்